ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அளிக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் பகவானிடம் நெருங்கி பழகிய சாது அருணாசலா, தேசூர் அகிலாண்டம்மாள், டிஆர் கனகம்மாள் போன்றோர் பகவானின் குணாதிசயங்களை அணு அணுவாக ரசித்து நாமும் அதை ருசித்திட நம்மிடம் பகிர்ந்துள்ளனர். இவர்கள் கூற்றின்படி பகவான் மிகவும் எளிமை வாய்ந்தவர், எல்லோர் மீதும் இரக்கமும் அன்பும் கொண்டவர். ஜீவராசிகளிடம் கொண்ட அதே அன்பை உறவினர்களிடமும் வெளிப்படுத்தினார். சுயநலத்திற்கு அப்பாற்பட்டவர். தனக்கு நன்மை அளிக்கும் எதுவாக இருந்தாலும் மருந்து உட்பட தம் அருகில் உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற தூய்மை உள்ளம் கொண்டவர். தன்னை யாராவது ஞானி என்று கருதி உபதேசிக்கும்படி கேட்டால் கேட்பவன் தன்னைத்தானே விசாரித்து அறிந்தால் அதுதான் உண்மையான உபதேசம் என்று அடக்கத்துடன் கூறுவார். அவர் பணத்தை கையாண்ட விதமே மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. எதன் மீதும் பற்றில்லாத பகவான் அருணாசலத்தின் மீது மட்டும் மிகவும் பற்று கொண்டு இருந்தது அவருடைய பக்தி நிலையை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த வீடியோவில் சித்திகளை பற்றி பகவானின் கருத்து, சிக்கனத்தை அவர் எப்படி கடைபிடித்தார், அவர் ஓய்வு நேரங்களில் உபயோகமான காரியங்களில் தம்மை எப்படி ஈடுபடுத்தி கொண்டு பிறருக்கு உதாரணமாக திகழ்ந்தார், இன்னும் பகவானை பற்றிய பல சுவாரஸ்யமான செய்திகளை திரு தேவராஜ முதலியார், டி.கே. சுந்தரேசையர் மற்றும் பலர் வாயிலாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இவை அனைத்தும் நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களே. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகவானின் அகமும் புறமும் சென்ற வீடியோவின் தொடர்ச்சி. பகவானிடம் நீண்டகாலம் நெருங்கி பழகி அவரது சந்நிதியில் திளைக்கும் பேறு பெற்றவர் தேவராஜ முதலியார். பகவானை தமது தாயாகவும் தந்தையாகவும் பாவித்து அவரது அன்பையும் அரவணைப்பையும் வேண்டி ஒரு குழந்தையைப் போல் அவரை அணுகுவதையே தமக்கு உகந்த வழியாக பின்பற்றியவர். பகவான் முன் பக்த சிகாமணிகள் பாடியுள்ள தமிழ் பாடல்களை ஓதுவதையே தமது சாதனையாக மேற்கொண்டவர். ரமண சேய் என்று தம்மை அழைத்து கொள்வதில் பெருமை கண்டவர். அவர் பகவானது அகப்புற வாழ்க்கையின் அரிய உண்மைகளை அப்படியே கண்டுணர்ந்தவாறு விவரிக்கிறார். பகவானை காட்டிலும் கூர்மதியும் கவனித்து அறியும் திறனும் பெற்ற ஒருவரை காண்பதரிது. ஆன்மீக அனுபவங்களை பெறுவதற்கு பக்தர் போதிய பக்குவம் உள்ளவரா, நாளடைவில் அவற்றால் பக்தருக்கு தீங்கேதும் விளையுமா என்பவற்றை கருத்தில் கொண்டு பகவான் ஆன்மீக அனுபவங்களை வழங்குவாரேயன்றி கருணையினால் உந்தப்பட்டு அவற்றை வழங்கவே மாட்டார். தம்மால் சித்திகள் செய்ய முடியும் என்று பகவான் ஒருபோதும் வெளிப்படையாக கூறவில்லை. சித்திகள் சித்தத்தின் செய்கையே. எனவே சித்தத்தை கடந்து அத்துவித உபசாந்தத்தில் நிலை பெற்றிருப்பவர் அந்நியமொன்றும் அறியாராதலால் அவர்களால் சித்திகளில் எள்ளளவும் நாட்டம் கொள்ள முடியாது என்பதே சித்திகளை பற்றிய பகவானது கருத்து ஆகும். எந்த பரமேஸ்வர சக்தியுடன் பகவான் இரண்டர ஒன்று இருந்தாரோ அதுவே இவற்றை செய்ததேயன்றி நாம் சங்கல்பித்து கர்த்திருத்துவ புத்தியுடன் செயலாற்றுவது போல் பகவானும் இவற்றை செய்தார் என்று முடிவு செய்வது தவறாகும். இயேசுநாதர் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி பகவான் பேசுகையில், அற்புதங்கள் செய்த போது இயேசு தாமே அவற்றை செய்கிறோம் என்ற உணர்வுடன், அதாவது கர்த்திருத்துவ புத்தியுடன் செய்தாரா என்று கூறியது அவரது இக்கருத்தை புலப்படுத்துகிறது. எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு பார்க்கையில் பகவான் சர்வ வல்லமை பெற்றிருந்தும் தமது சக்தியை வரம்பின்றி அடிக்கடி உபயோகிக்க விரும்பவில்லை என்றும், எப்போதாவது அரிதாக உபயோகித்த போதும் அதனை பிறர் அறிவதை விரும்பவில்லை என்றும் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. சித்திகள் செய்வதால் ஏற்படும் அபாயத்திற்கு பகவான் அப்பாற்பட்டவராயிருந்தும் சாதகர்களாகிய நாம் சித்திகளின் கவர்ச்சிக்கு அடிமையாகும் அபாயம் இருந்தது. எனவே அவர் அடிக்கடி வெளிப்படையாக தமது சக்தியை உபயோகித்திருந்தால் அது நம்மிடம் சித்தி வேட்கையை வளர்த்து நம்மை ஞான மார்க்கத்தினின்று திசை திருப்பி இருக்கக்கூடும். இதனால் தான் பகவான் சித்திகளில்
ஈடுபடவில்லை போலும். பகவானின் அணுக்க பக்தர்களில் குறிப்பிடத்தக்கவர் T.K. சுந்தரேசய்யர். தமது 12ஆம் வயதில் பகவானை விருபாக்ஷ குகையில் தரிசனம் செய்த பின்னர் ஸ்ரீ ரமண திருவடிகளிலேயே தமது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். கவிஞராகிய அவர் பகவான் மீது பல பாடல்களை பாடியுள்ளார். அவர் இறைவன் சர்வ வியாபியும் சர்வ ஞானியும் சர்வ சத்தனாகவும் இருப்பவன் என்பதை வெகு தெளிவாக யாவரும் உணரும் வண்ணம் தன் நடைமுறை வாழ்க்கையின் மூலமே ஸ்ரீ பகவான் விளக்கினார். தனது தூய அன்பை அனைத்து ஜீவராசிகளிடத்தும் முழுமையாக பொழிந்து ஜீவ லட்சணமான நான் என்ற செருக்கை அறவே களைந்து எறிந்தார். ஜீவத்வத்தின் ஆணிவேரான சுயநலம், அகம்பாவம் இவற்றை ஸ்ரீ பகவான் பொசுக்கி அடியார்களை காத்து ரட்சித்து கொண்டே இருந்தார். அவரது சந்நிதியில் அடியார்களின் அகந்தை மரம் வேரோடு வெட்டப்பட்டு அழிக்கப்படுவது ஓர் அன்றாட நிகழ்ச்சியாகவே நடந்து வந்தது. குருவினுடைய பேரருள் விலாசத்தின் மகத்துவம் இதுவே தானொன்றோ. பௌதீக உலகும் மாயையும் எந்த பரம்பொருளின் வெளிப்பாடோ அந்த பரம்பொருளாகவே அவர் விளங்கினார். பறவைகள், விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களும் அவர் முன்னிலையில் அமைதியும் அமுதையொத்த ஆனந்தத்தையும் அனுபவித்தன. மேலை நாடுகளிலிருந்தும் கீழே நாடுகளிலிருந்தும் வந்த பல்லாயிரக்கணக்கான அன்பர்களுக்கு ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு அவரது இதமான குரலும் ஒளி மிகுந்த சோபையும் மாசற்ற அணுகுமுறையும் ஆறுதலும் அளித்து வந்தன என்று பகவானது அகப்புற வாழ்க்கையை மிக சிறப்பாக தெளிவுபடுத்துகிறார். ஸ்ரீ ரமண பக்தர்களுள் முக்கிய பங்கு வகித்தவர்களில் K.K. நம்பியாரும் ஒருவர். 50 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அவரது ஸ்ரீ ரமணாசிரம தொடர்பின் விளைவு அவரது வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளது. அவர் அறிந்துணர்ந்த பகவானது அகப்புற வாழ்வின் இயல்புகளை கீழ்வருமாறு செப்பமாக உரைக்கின்றார். ஸ்ரீ பகவான் சித்திகள் நிகழ்விப்பதையும் அவற்றை வெளிப்படுத்துவதையும் விரும்புவதில்லை. அது மட்டுமின்றி சித்திகள் லட்சியத்தை அடையவிடாமல் வழி தவற விட்டுவிடும் என்ற சித்திகளை விரும்பும் அன்பர்களை எச்சரிக்கவும் செய்வார். சித்திகளினால் லட்சியத்தின் முன்னேற்றம் தடைபடும் என்றும் கூறுவார். ஆயினும் அற்புதங்கள் ஆசிரமத்தில் நிகழுமெனில் அதற்கு பகவான் இறைவன் சந்நிதியில் அவைகள் தாமே நடந்தேறும் நிகழ்ச்சிகள் என்று கூறி ஒதுக்கி விடுவார். ஸ்ரீ பகவான் யாரையும் வேலையை துறக்கவோ வாழ்க்கையின் நடைமுறைகளை மாற்றவோ வற்புறுத்தவில்லை. மாறாக வாழ்க்கையின் பொறுப்புகளும் சுமைகளும் தானாகவே எளிதாகின்றன. அவருடைய கண்கள் உள்முகப்பட்டிருப்பினும் அவைகள் நன்கு திறந்து அன்பையும் அருளையும் பொழிந்து அவர் முன் நமஸ்காரம் செய்பவர்களுக்கு அபயம் அளிக்கின்றன. காந்திய அறிஞராகவும் கல்வியாளராகவும் விளங்கியவர் பேராசிரியர் K. சுவாமிநாதன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பட்டம் பெற்ற அவர் சென்னை மாநில கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியை துவக்கினார். மகாத்மா காந்தியின் பேச்சு எழுத்துக்களை 95 புத்தகங்களாக வெளியிட்டு சாதனை படைத்தார். 1972ஆம் ஆண்டு அவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. காந்திய கிராம பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி அவரை கௌரவித்தது. ரமண மகரிஷியின் பக்தரான சுவாமிநாதன் ரமணாசிரமத்தின் காலாண்டு பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். டில்லியில் அவர் ரமணாசிரமத்தை உருவாக்கினார். மகரிஷியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருப்பதோடு முருகனாரின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் சுவாமிநாதன். அவர் பகவானின் அகப்புற வாழ்க்கையை விவரித்துள்ளது தத்ரூபமாக உள்ளது. எண்ணற்ற மக்களின் அன்பை ஈர்த்த அவருடைய குணாதிசயங்களுள் சிறப்பாய் குறிப்பிடத்தக்கது அவரது சௌலபியமும் எளிமையுமே ஆகும். அவர் எளியவர்க்கு எளியவர், பணிவும் அடக்கமும் பொருந்தியவர். இந்த எளிமையைப் போலவே ரஞ்சகமானது அவரது சகஜ பாவம். என்றும் மாறா இயற்கை ஒழுக்கம், எப்போதும் எங்கும் எல்லா விதத்திலும் பிறருடன் சமத்துவம் பேணி புரிதல், அனைவருடனும் அவர் எய்திய ஒருமைப்பாடு முழுமையும் வள்ளிதாய் தம்மை சுற்றியுள்ளோரோடு இணைந்து ஒன்றி வாழ்ந்தார். பொதுவாக மனிதனுக்குரிய அவரது வாழ்க்கை முறையும் அவரது இயல்பான ஒளிவு மறைவற்ற நடை உடை பாவனையும் எவரும் புதிதாய் வருபவர் கூட அவரோடு சகஜமாக பழகலாம் என்ற உணர்ச்சியை ஊட்டியது. தமக்கென அவர் தனிச்சலுகை கோரியதில்லை. தமக்கு ஏதோ தனி சக்தி உண்டென்றும் கருதியதில்லை.
கொட்டாங்கச்சியால் கிண்ணங்களும் அகைப்பைகளும் செய்து தேய்த்து துலக்கி கருங்காலி போல் மழுமழுவென்றாக்கி இவைதாம் வெள்ளிக் கிண்ணங்கள், தங்கக் கரண்டிகள் என்று சொல்லி அவற்றை கவனத்துடன் கையாளுமாறு பணியாளர்களிடம் ஒப்படைப்பார். ஆரஞ்சு தோல்களை ஊறுகாய் போட சேமிப்பார். வாடிப்போன ரோஜா இதழ்களை பாயசத்தில் சேர்த்து மனம் கூட்டுவார். கையெழுத்து படிகளையும் அச்சுப்படிகளையும் ஊன்றி திருத்துவார். செய்யுட்களை பிழையின்றி கோவையான கையெழுத்தில் பிரதியெடுப்பார். தொழில் நேர்த்தியுடன் புத்தகங்களை பைண்ட் செய்வார். பிராணிகளும் குழந்தைகளும் அவரை தங்களுள் ஒருவராகவும் இயற்கை அன்னையின் படைப்பாகவும் கருதி அவரோடு உரிமை பாராட்டின. ஆனால் பகுத்தறிவு படைத்த மக்கள் மட்டும் தமது பொது வழக்கிற்கொப்ப தம்மை விட்டு அவரை ஒதுக்கி ஆனால் உயர தூக்கி வைத்து பகவான் என்றே அழைக்கலாயினர். எளிய வாழ்க்கை வாழ்வது எப்படி? சிக்கனம் என்றால் என்ன? வீண் செலவு, ஆடம்பரங்களை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதையெல்லாம் போதனையின்றி தாமே செய்து காட்டி ஆசிரமவாசிகளுக்கு கற்பித்தார். தமக்கு வரும் கடிதங்களின் மேலுரைகளை திரும்ப எழுதவும் வேறு வகையில் பயன்படுத்தவும் சேகரித்து வைப்பார். காய்கறிகள் நறுக்குவார், இலை தைப்பார், சமையல் வேலையில் சேர்ந்துழைப்பார். இவ்வாறு உழைப்பின் பெருமையையும் எளிமையும் அழகையும் விளக்கி காட்டினார். அவரை பொறுத்த மட்டில் கர்மம் என்பது ஏதோ ஆசார அனுஷ்டானம் அன்று. நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய கடமைப்பட்ட பொதுப்பணிகளே ஆகும். ஆங்கிலேயரான ஆர்தர் ஆஸ்பர்ன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர். போலந்து நாட்டிலும் பின்னர் தாய்லாந்து தலைநகரான பாங்காக்கில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலும் விரிவுரையாளராக பணியாற்றியவர். பாங்காக்கில் ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் புகைப்படத்தை கண்டவுடன் ஸ்ரீ பகவான் பால் ஈர்க்கப்பட்டார். உபதேச சாரத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் படித்து பரவசமானார். 1945ஆம் ஆண்டு திருவண்ணாமலைக்கு வந்து ஆசிரமத்தில் சேர்ந்தார். அங்கு ஏற்கனவே தமது மனைவியையும் 3 குழந்தைகளையும் அனுப்பி வைத்திருந்தார். குடும்பத்தினரோடு ஆசிரமத்தின் எளிய வாழ்க்கையை மேற்கொண்டார். 1950இல் ஸ்ரீ பகவான் மகா சமாதி எய்திய பிறகும் தொடர்ந்து தங்கியிருந்து ஸ்ரீ ரமணாசிரமம் சார்பில் 1964இல் தொடங்கிய மவுண்டன் பாத் என்னும் ஆங்கில காலாண்டு இதழின் ஆசிரியராக தமது இறுதி நாள் வரை பணிபுரிந்தார். ஆஸ்பர்ன் எழுதிய ஆழ்ந்த கட்டுரைகளும் ஒரு சில புத்தகங்களுள் பகவான் ஸ்ரீ ரமணரின் வரலாற்றையும் சிந்தனையும் மேல்நாடுகளிலும் மேலும் பரவலாக அறிய வகை செய்தன. நீண்டகால ஆசிரம வாழ்க்கையாலும் பகவானின் அணுக்கத் தொடர்பாலும் பகவானது அகப்புற வாழ்வின் தன்மைகளை மிக சிறப்பாக அறிந்திருந்தார் ஆஸ்பர்ன். அந்த வகையில் அவரது கண்ணோட்டம் உன்னதமாக இருக்கிறது. விசித்திரமான நடையுடை பாவனைகளையும் பரவச ஆவேசம் கொள்வதையும் ஸ்ரீ பகவான் ஒப்பவில்லை. தெய்வீக காட்சி என எண்ணும் உருவெளி தோற்றங்களிலும் அமானுஷ்ய சித்திகள் பெறுவதிலும் உள்ள விருப்பத்தையும் கண்டித்தார். குடும்ப வாழ்க்கையில் அவரவர் தொழிலில் இருந்து கொண்டே ஆன்மீக சாதனை முயற்சி மேற்கொள்வதை ஆதரித்தார். கல்வி அறிவையும் பொருட்செல்வத்தையும் இயற்கை கடந்த ஆற்றல்களையும் அவர் கண்டனம் செய்யவில்லை. இம்மூன்றின் ஒவ்வொன்றிலும் ஈடுபடுவோர் அதை சாதித்தே தீர வேண்டும் என ஆர்வம் கொள்வதையும் அதனில் மட்டுமே கண்ணும் கருத்துமாய் இருந்து வருவதையுமே கண்டித்தார். இவை ஒவ்வொன்றும் மனிதனை குருடாக்கி அவனது உண்மையான குறிக்கோளை அடைய ஒட்டாமல் திசை திருப்பி விடுகிறது என்ற காரணத்தினாலேயே அவற்றை சாடினார். தேவைப்படுவது அத்தியந்த நேர்மை, பெரும் திறமை அல்ல. வேண்டும் மன ஒத்திசைவு, வரட்டு வேதாந்தம் அன்று. அமைய வேண்டியது அடக்கம், ஆணவம் அல்ல. தரிசன கூடத்தில் பாடல்கள் பாடப்படும்போது இதனை குறிப்பாக கவனித்துணரலாம். புகழ்பெற்ற பாடகர் அல்லது பாடகி பாடும்போது ஸ்ரீ பகவான் பாட்டில் கவனமற்றவராக இருப்பார். வேறொருவர் நேர்த்தியாக பாடாவிடனும் பக்தி ஈடுபாட்டுடன் இசைக்கும்போது ஸ்ரீ பகவான் முகமலர்ந்து ரசிப்பதை காணலாம். உலகை ஒதுக்கி தனிமையில் பின்பற்றுவதற்கான பாதையை அவர் போதிக்கவில்லை. இருண்ட கலியுகத்திற்கு உகந்த ஆன்மீக ஒளி வழியையே அவர் வகுத்தளித்தார். இசைவற்ற சூழ்நிலையிலும் கூட ஆன்ம உணர்வை மனதில் இருத்துமாறு அவர் தம் வழிபாட்டாளர்களை வற்புறுத்தினார். ஸ்ரீ பகவான் அணுக்க பக்தர்கள் அவரது அகப்புற வாழ்க்கையை வர்ணிப்பது நின்று
அவரது அகத்தூய்மை, ஆன்ம ஒழுக்கம், சமதிருஷ்டி, நன்னோக்கு, மாசு மறுவற்ற எளிய நடையுடை பாவனை அமைந்த வாழ்க்கை முறை, அபயமளிக்கும் அருள்நிலை, அரவணைப்பு ஆகிய மேன்மை குணநலன்கள் நமக்கு தெளிவாக விளங்குகின்றன. ஆகவே தான் அவரது சமகால ஆன்றோர்களும் சான்றோர்களும் அவரை போற்றி புகழ்ந்துள்ளார்கள். ஆச்சாரிய வினோபா பாவே, ஆத்மானுபூதி செல்வர்கள் தமது சாநித்தியத்தாலேயே உத்தம நலனை நாட்டுக்கு அளிக்கின்றனர். ரமண மகரிஷி அத்தகைய பெரியோர்களில் குறிப்பிடத்தக்கவர். அவரைப்போல் சகஜ பாவனையில் உள்ள சமதிருஷ்டி ஞானியரை காண்பதரிது என்று போற்றுகின்றார். மனவியல் விஞ்ஞானி கார்ல் யுங் சொல்கிறார், ஸ்ரீ ரமணர் இந்திய மண்ணின் உண்மை புதல்வர், கலப்படமற்ற தூய்மை உரு, காண கிடைக்கா அரிய காட்சி. இந்தியாவின் ஆன்மீக உலகில் அவர் புத்தொளி வீசும் வெண்மை ஒளி. ஸ்ரீ ரமணரின் வாழ்விலும் போதனையிலும் நாம் மனிதகுல தூய்மையின் சிறப்பை காணலாம். பல்லாயிரம் ஆண்டுகளாய் ஒலித்து வரும் கீதமே அது. இந்த கீதம் ஒரே ஒரு மாபெரும் துருதியின் அடிப்படையில் எழுந்து ஆயிர வண்ண மெட்டுகளுடன் படர்ந்து இந்திய ஆத்மாவின் சக்தியால் மீண்டும் மீண்டும் இளமை எய்தி என்றும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதன் இன்றைய திரு அவதாரம் ஸ்ரீ ரமணரே ஆவார். ஸ்ரீ ரமணரின் வாழ்வும் வாக்கும் இந்தியர்களுக்கு மட்டுமின்றி மேலை நாட்டினருக்கும் பெரும் பயன் தரக்கூடியவையே. அவை சுவை மிகுந்த பதிவு சான்றுகள் மட்டுமல்ல, தன்னை மறந்து தற்கட்டுப்பாடின்றி தடுமாறி தவிக்கும் மனித குலத்திற்கு எச்சரிக்கையாக இவை அமைந்துள்ளன. சான்றோர்களும் ஆன்றோர்களும் கூறுவது போல் தன்னலம் சற்றுமற்ற இத்தகைய பெரியோர்க்கு சகல நற்குணங்களும் சாதனமின்றி தாமே அமையும். இஃதெல்லாம் சகஜ ஞானியர் இயல்பு. இவ்வியல்பின் பூரணத்துவமே பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. அடுத்த வீடியோவில் தரிசித்தோர் காட்சியும் கருத்தும் என்ற தலைப்பில் பகவானை பற்றிய இன்னும் நிறைய பேர்களுடைய வர்ணனைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ரமண மகரிஷி ஓர் மகான் என்று அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, கூடவே அவருடைய குணாதிசயங்களையும் அறிந்து கொள்வது ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டுள்ள அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்றே நம்புகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.